வெறும் 60 செகண்ட்ஸில் வீட்டிலே எப்படி தொன்னை பிரியாணி செய்கிறதுன்னு சொல்லட்டுமா? ஃபஸ்ட்டு தொன்னை பிரியாணி செய்கிறதுக்கு சிக்கனை தான் மேரினேட் பண்ணணும். சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கான மசாலாஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவதாக தொன்னை பிரியாணியில் இருக்கிற அந்த க்ரீனிஷ் கலருக்காக இந்த புதினா பேஸ்ட்டு தான் செய்ய போகிறோம். எல்லாத்தையும் செஞ்சு ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ பிரியாணி செய்ய ப்ராசஸ்க்கு வரலாமா? எப்பயும் போல் நம்ம குக்கரில் பிரியாணி செய்கிற மாதிரி எல்லா ஸ்பைசஸ் மசாலாஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஒரு 50% வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த புதினா பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி கொதிக்க விட்டுட்டு சோக் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணி ஒரு 3 விசில் வந்தோடனே எடுத்தால் நம்மளோட தொன்னை பிரியாணி ரெடி. பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக 65 செஞ்சு இன்றைக்கி சாப்பிட்டு லஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த தொன்னை பிரியாணி எந்த ஊரில் ஃபேமஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.